சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே முன்பதாகவே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மை இந்தியா அவர்கள் கணிச்சிருந்தாங்க. அதுபடிதான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆக்சஸ் மை இந்தியா மேலே வச்சாங்க. எப்படி நீங்கள் தாவேக்காவை சொல்லலாம்? ஏன்னா எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. அதே போல் தற்பொழுது தாவேக்கா வெற்றி வகை சூடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவேக்கா பெரும்பான்மை வரலனா கூட பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவை விட பெரும்பான்மையாக தொகுதிகளை கைப்பற்றியிருப்பது இதுவே முதல் முறையாக இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேலும் வாக்குகள் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகுதிகள் விஜய் அவர்கள் கைப்பற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் விஜய் அவர்களுக்கு மேக்சிமம் 118 தொகுதிகள் வேண்டும். இப்பொழுது எந்த கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு, எந்த கட்சியுடன் அலைன்ஸ் குறித்து பேச போகிறாரு அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கப்பட்டது. குறிப்பாக விஜய் அவர்களாம் ஆட்சிக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் முதல்ல ஆட்சி அமைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவர் தான் ஆட்சியை அமைக்க போகிறாரு அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆக்சஸ் மை இந்தியா என்ன கணிச்சாங்களோ அதுபடி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 43 விழுக்காடுகள் பார்த்தீங்கன்னா வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்குது, இரண்டாவது இடத்துல திமுக இருக்குது, 33. அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது. இதில் இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ் இந்த தேர்தல் நடந்திருக்கு. மாற்றத்துக்கான ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல் முறை விஜய் அவர்கள் சட்டமன்றத்தை சந்திக்க போகிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நிறைய விதமான மாற்றங்கள் விஜய் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை பரிமாற வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசியல் கூர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அறிவிக்கவில்லை. அதாவது அரசியல் கூர்ந்துன்னா இந்த தேர்தல் சமயத்தில் அறிவிச்சார்ல வாக்குறுதி, அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ இதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தமான நிறைய விதமான விஷயங்களை பேச வேண்டும். நியூஸ் சேனல்களிடம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பேட்டிகளை விஜய் அவர் ஜெனியூனாக பார்த்தீங்கன்னா அளிக்க வேண்டும். அதனால் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். விஜய் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சிறப்பாக ஆட்சி அமைங்க. ஏன்னா ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு அரசியலாக இது பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான கொண்டாட்டம் தான் நம்ம ஏரியாலையும் போயிட்டுருக்கு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.